மகன் பாசம்டா நல்லா இருந்தா உரைத்த அப்படியா சொல்லிய சரி அப்பா உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? உன்னை பார்க்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாள் ஆசைடா. அப்படியா? ஆமா, ஏன்னா நான் பரம்பரை சென்றேன் அல்லவா? பரம்பரை சென்ற நேரத்திலே உன்னை விட்டு பிரிந்து சென்றேன். இப்போதான் வந்து உன்னை பாக்குறேன். ஆகையால மேல தனிப்பட்ட பாசமா? ஆமா அப்பா, உங்களுடைய ஒரே மகன் ஒப்பற்ற மகன் அல்லவா? ஆசை மகன், நேச மகன், உங்களுடைய செல்ல மகன் நான் அல்லவா? ஆகையால உங்களுக்கு பாசம் அதிகமாக தான் இருக்கும். உண்மைதான். சொல்லுங்கப்பா. இருந்தாலும் நான் சில கேள்விகள் கேட்கின்றேன். கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். என்னப்பா கேள்விகள் கேட்க போறீங்க? என்ன தெரியுமா? என்னப்பா? ஒரு மகன் பிறப்பது எதற்காக? ஒரு தாய் தந்தையுடைய பேரை கொடு நாட்டுவதற்காக பிறக்க வேண்டும். உண்மைதான். உண்மைதான்ப்பா. தகப்பனைக்கோர் இன்னதென்றால் என்ன செய்ய வேண்டும்? நான் தான் அதை காப்பாற்ற வேண்டும். உண்மைதான். உண்மைதான்ப்பா. தகப்பனுக்கோர் ஆபத்து என்றால் மகன் என்ன செய்யணும்? நான் தான் ஓடி சென்று காப்பாற்ற வேண்டும். அப்பாவுக்கு முன்னாடி புள்ள நிக்கணும். உண்மைதான்ப்பா. அவன் தான் மகன். உண்மைதான். தாயை சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. உண்மைதான்ப்பா. உண்மைதானே? ஆமாப்பா. ஆகையால நான் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காகப்பா? ராஜா அப்பா செல்லம் அப்பா, இந்த உலகத்தில் பிறந்தோம் இருந்தோம் மாண்டோம் என்று இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. எப்படியே? பிறந்தோம் இருந்தோம் மாண்டோம் என்று இருக்கக்கூடாது. பிறந்தான், வாழ்ந்தான், நல்ல முறையில் வாழ்ந்தான், உலகத்தில் சாதித்தான். அவனுடைய பெயர் அவன் மறைந்தாலும் அவன் பேர் சொல்ல வேண்டும் என்று சொல்லுவார்கள். உண்மைதான். எப்படியே? அவன் மறைந்தாலும் அவனுடைய பெயர் சொல்ல வேண்டும். அப்படி பிறந்த மாமேதைகள். சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலகமே உன்னை பத்தி பேச போகுதா? என்ன பத்தி பேச போகுதா? என்ன பத்தியா? ஆமா அப்பா, என்ன பத்தி பேச போகுது என்றால் நான் சாதாரண ஒரு மாநிலத்துக்கு மகனாக பிறந்திருந்தால் என்ன பத்தி பேச மாட்டாங்க. இளவரசன் உங்களுக்கு மகனாக பிறந்த நல்லவா, அந்த பெருமையே பெருமைதானப்பா. பெருமைதான். இந்த தந்தைக்காக எதை வேண்டாலும் செய்வாயா? உங்களுக்காகவா? இந்த உலகம் என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் என்று உரைக்கிறீர்களோ, எது வேண்டுமானாலும் நான் செய்வேன்ப்பா. அப்படியா? உங்களுக்காக சத்தியமாக உங்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். எதை கேட்டாலும் தருவேன். எதை கேட்டாலும் செய்வேன். எதை கேட்டாலும்ப்பா. நிச்சயமாக, சத்தியமாக. சரி, நீ தாண்டா என் மகனே. அப்பா, இந்த உலகத்தில் நான் என்ன பெரிதா கேட்டு போறேன்? என்னப்பா கேட்க போறீங்க? நீ வளர்ந்து வாலிபு சேர்ந்த உடனே உண்மைதான் எனக்கு உட்கார வச்சு சோறு போடுன்னு கேட்க போறேன்னா, இல்ல சம்பாரிச்சா என் கையில் நிறைய குடுறான்னு கேட்க போறேன்னா? அளவுக்கு அதிகமான பொன் பொருள் கிடைக்கிறது. இந்த ஒரு ஜென்மம் என்ன, இன்னும் 7 ஜென்மம் உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நம்மளால சொத்து இருக்குதுப்பா. அப்பனுக்கு ஒரு பகை என்றால் உண்மைதான், அது பிள்ளைக்கும் உரைக்கும். உண்மைதான்ப்பா. தேவருக்கு நமக்கு இதுவரை பகை இல்லாமல் வாழ்ந்தோம். ஆமா. ஆனால் இப்போது தேவருக்கு நமக்கும் பகை மூல போகிறது. பகையா? எப்படி தெரியுமா? எப்படிப்பா? தேவர்கள் இந்த அரக்கர்களை பார்த்து என்ன தெரியுமா உரைக்கிறார்கள்? என்ன உரைக்கிறார்கள்? லெகண்டாபுரி கோட்டை ஆளக்கூடிய எரிகண்டா சூரன் யமகண்டா சூரன் வீரம் இல்லாதவன், ஆண்மை இல்லாதவன், எங்களை எதிர்க்கக்கூடிய பலம் இல்லாதவன் என்று வாய்க்கு வந்தவாறு ஏளனமாக பேசி நகைத்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய தந்தையை பார்த்தா என்னப்பா இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை ஓடி வந்து உரைத்தான் நாரதன் வார்த்தையை சித்தமென திறமேற்கொண்டு அவரை சிறைபிடிக்க என்ன வழி என்று கேட்டீர்கள். அன்னை மாகாளியை வணங்கி அவளின் அருளை முழுமையாக பெற்று வரம் பெற்றால் தேவர்களை சிறைபிடிக்கலாம். அப்படியா என்று உரைத்தார். நானும் சென்றேன், அன்னையை வணங்கினேன், வரம் அதை பெற்றேன். எப்பேற்பட்ட வரம்! உலகத்தில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து யூனி வழியாக பிறக்கின்ற எந்த ஒரு ஜீவராசியாலும் மரணமில்லாத பெருவாழ்வு. பெருவாழ்வு உண்மைதானப்பா. நான் பெற்றுவிட்டேன். ஆமா. ஆனால் அந்த காளியானவள் கொடுத்தாலே வரம், அந்த வரம் பலிக்காத பொய்யான வரமா? ஆமா. என்னப்பா சொல்றீங்க? அந்த வரம் பணிதமாக வேண்டும் என்றால் அந்த 1000 கோடி சூரிய பிரகாசமாக இருக்கக்கூடிய அன்னை மாகாளி கண்ணெதிரே காட்சி தர வேண்டும் என்றால் ஏட்டால் ஒரு நரபலி. நரபலி. என்னப்பா அது நரபலி? எப்பேற்பட்ட நரபலி? ஒருவன் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அவள் திருமணம் செய்த பெண்ணும் தலைச்ச பெண்ணாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவரும் திருமணம் செய்து இல்லறத்தில் ஈடுபட்டு கருவென்று ஒன்று ஜனித்திருந்தால் அந்த கருவானது உருவாகி பெருத்து இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து வாழ்வு அடைந்த 16 வயது நிரம்பிய ஆண் மகனாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட அந்த 16 வயது நிரம்பிய பாலகனை கொண்டு வந்து எனக்கு பலி கொடுத்தால் நான் கண்ணெதிரே காட்சி தருவேன், உனக்கு கேட்ட வரத்தை பணிதமாக்குவேன்னு சொல்லிட்டா. அப்படி என்று உரைத்து விட்டார் வீரமாகாளி. அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? அன்று முதல் இன்று வரை நானும் உன் சிறிய தகப்பனார் தேடினோம். உலகம் அனைத்தும் சல்லடை போட்டு சலித்தோம். சலித்திருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தோம்
அந்த பலிக்குண்டான ஆட்கள் யாருமே கிடைக்கவில்லையா? உன்னால் முடியுமா? என்னப்பா சொல்றீங்க? ஏன் அப்பா என்ன சொல்றீங்க? நாடு முழுவதும் தேடி பார்த்திருக்கேன். தேடி பார்த்துட்டேன். உண்மையாகவா? சத்தியமாகவா? சத்தியமா. நான் ஒண்ணு வேண்டுமானால் ஒரு பார் தேடி பார்க்கிறேன். அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுக்க மாட்டேன். வேற என்னப்பா நான் செய்ய வேண்டும்? எனக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டேன். என்ன தெரியுமா? என்னப்பா உதவி? இந்த உலகத்தில் நீங்கள் கேட்டால் இந்த உயிரையும் தருவதற்காக இந்த அதாண்டா இப்பதாண்டா நீ கரெக்டா லைன். என்னப்பா சொல்றீங்க ராஜா? அப்பா இப்பதான் நீ லைன் வர. என்னப்பா சொல்றீங்க ராஜா? நீங்கள் கேட்டால் நீங்களும் தாய் இல்லை என்றால் நான் இப்பேற்பட்ட மகனாக வளர்ந்திருப்பேனா? முடியாது. இருந்திருக்க முடியாது. ஆகையால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அது என்னை தாண்டி தான் உங்களுக்கு நெருங்க வேண்டும். உண்மைதான். ஆகையால் உங்களுக்கு கழுத்தில் வரக்கூடிய கத்தி என்னுடைய சிரத்தை வெட்டி பிறகுதான் உங்களுடைய கழுத்துக்கே வர வேண்டும். இப்பதாண்டா நீ என்னுடைய மகனா சொல்றீங்க நீங்க. டேய் அப்பா, அப்படி இருக்க பட்சத்தில் உண்மைதான் நாரதர் ஓடி வந்தார். ஆமா, உன்னுடைய மகன் இருக்கிறான் விஜயகுமார், தாய்க்கு தலைமகன். அழுத்தமில்லை, அவனை வெட்டி பலிகுடி என்று உழைத்து விட்டான். விளையாடுவதற்கு உங்களுக்கு நேரங்காலமே கிடையாதா? ஆமா, நான் கூட இவ்வளவு நேரம் பேசுனீங்களே ஏதோ உண்மை கதைன்னு தான் நினைச்சேன். கடைசியில பார்த்தா இப்பேற்பட்ட நகைச்சுவையான கதை சொல்றீங்களே, இது நியாயமாப்பா? நீ நானும் சின்ன குழந்தை, 2 பேரும் விளையாடிட்டு இருக்கிறோம். டேய் அப்பா, உண்மையாகத்தான் சொல்கிறேன். உன்னை வெட்டி பலி கொடுப்பதற்காகத்தான் உன்னை அழைத்தேன். என்னையா வெட்டி பலி கொடுத்து அன்னை மாகாளி அவர்கள் நான் வர போகிறேன். பலிக்கு வர முடியுமா? முடியாதுப்பா. முடியாதா? முடியாது.
உனக்காக என் உயிரியே தரேன். அப்பா அப்பனுக்கு உதவாத உயிர் இருந்தாயின்னா நீ செத்தாயின்னா சொல்லு. ஐயோ அப்பா உள்ள பிறகு தப்பனுக்கு உதவியா இருக்கணும், இல்லையா செத்து போடணும். நான் என்ன கேட்டேன்? வலிக்கிறேன் வரன்னு ஒரே வார்த்தை சொல்லிதாக்கா நான் அடிக்க போறேனா? அப்பா அடிக்க போறேனா? சொல்றா. உங்களுக்கு மகனாக பிறந்து எப்பேற்பட்ட அல்லலை துன்பை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறான். அப்பா 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 பிள்ளை எங்கள் உள்ளோம் பாடுதப்பா, கண்களில் நீர் வழிந்தோடுதப்பா. பாடுதப்பா, கண்களில் நீர் வழிந்தோடுதப்பா.
தான்டா. டேய், ஒரு அம்மா தான்டா. வாடா, ராஜா வா. என்னாச்சு? என்னங்க ஏழுடா. ஏழுடா. ராஜானா. ஏய், என்னாச்சு சொல்லு. அப்பா சொல்ல பாத்துறேன். சொல்றா. ஏங்க பயப்படுறா? எதுக்கு பயப்படுறா? யார் என்ன சொன்னாங்க? எதுக்காக பயந்து ஓடி வரா? ஏதோ உட்காருமா. ராஜா பாருங்க. என்னங்க யாராவது அடிச்சாங்களா? யாராவது பேசுறாங்களா? அம்மா அப்பா அம்மா அப்பா தான்டா. அப்பா தான் அவரு. ஐயோ அம்மா. சொல்றா ராஜா யாராச்சு? என்னங்க இது? இது குழந்தைய பார்க்கணும் வந்தா. டேய் மறுபடியும் என்ன பார்த்து பயந்துட்டேனா? இல்லப்பா இல்லப்பா. ஐயோ என்ன ஏங்க பயப்படுறா? அவனை கேட்டுட்டா என்ன வந்து கேட்கறது? பாருங்க நான் சொல்லை கேளுங்க. உன்னதான் பார்க்க வந்தாவன். ஆனா பார்த்து இவ்வளவு பயந்து ஓடுறா. காரணம் என்ன? என்ன பாக்கி? அம்மா ஐயோ அம்மா அப்பா அப்பா தான்டா. ஒரு பாட்டு பயப்படுறீங்க. ஐயோ அப்பா தாண்டா. நல்லா சித்தப்பா நான் சொன்னேன். அப்பா தாண்டா. ஏங்க சும்மா இருங்க. உன்னை பார்க்க வந்தா உன்னை பார்த்து பயப்படுறா. காரணம் என்ன? என்ன பார்த்து ஏன் பயப்படுறான்? ஆமாடி நான் தான் அடிச்சேன். ஏன் அடிச்சேன்? ஒரு பிள்ளை பிறகு தெரியுடி. தாய் தந்தை பேர் சொல்ல. தாய் தந்தை பேர் சொல்லுவதுக்கு மட்டுமல்ல, தாய்க்கு தகப்பனுக்கும் எதிர ஒரு ஆபத்து என்றால் உயிரை முன்னே கொடுத்து காக்கிறவன் தாண்டி மகன். ஆமா நான் என்ன கேட்டேன் அவனை? என்ன கேட்டீங்க? என்னடி கேட்டேன்? என்ன கேட்டீங்க? உட்கார வச்சு வயசான காலத்துல சோறு போட்டு சொன்னா இல்ல சம்பாதிச்சது கொடுத்து கேட்டா கிடையாது. நான் அவனை என்ன கேட்டேன்? நான் சென்ற பச்சா காலையில வரமல அன்னையிட வரம் பெற்றேன். ஆமா அந்த வரம் பெற்றேன் என்று உன்னிடம் பொய் உரைத்தேன். அந்த வரம் பலிக்காத வரம், பொய்யான வரம். அந்த வரம் கடிதமாக வேண்டும் என்றால் அந்த மாகாளி கண்ணெதிரை காய்ச்சல் வேண்டும் என்றால் கேட்டால் ஒரு நரபலி. நரபலியா? என்னங்க இது? அந்த நரபலி எப்படி இருக்கணும்? ஒருவர் தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டாம். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் தலைச்ச பெண்ணாக பிறந்த பெண்ணை திருமணம் செய்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட இருவரும் ஒன்று சேர்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு கருவென்று ஒன்று உருவாகி இந்த பூமியில் பிறந்திருந்தால் அந்த கருவானது ஆண் குழந்தையாக இருக்க வேண்டும். அதுக்கு 16 வயது நிரம்பிக்க வேண்டும் என்று உரைத்தான். நானும் தேடி பார்த்தேன், எங்குமே கிடைக்கல. நாரதர் ஓடி வந்தால் உன் அரண்மனையில் உன் கோட்டையில் வைத்துக் கொண்டு ஏண்டா இங்க அங்க அலையுற? ஆகையால் உனது மகனை வெட்டி பலி கொள்.